சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. உதயநிதியின் இரகசிய அறையை கண்டுபிடித்த அமலாக்கத்துறை அதிகாரிகள். கட்டுக்கட்டாக பணங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாகவும் வருகின்ற சட்டசபை தேர்தலில் அந்த பணத்தை தான் ஒட்டுமொத்த தொகுதிகளுக்கும் பணப்பட்டுவாடா செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் 2026 சட்டசபை தேர்தல் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழல். இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவிவிட்டால் உதயநிதியால் திமுகவின் கட்சி கலைக்கப்படும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதனால்தான் எப்படியாவது பல கோடி செலவு செய்தாவது திமுகவை வெற்றியடைய வைக்க வேண்டும் என்பதற்காக உதயநிதி அவர்களது இரகசிய அறையில் பதுக்கி வைக்கப்பட்ட பணங்களை விநியோகம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வந்தார். ஆனால் இந்த தகவல் எப்படியோ அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு தெரிந்துவிட்டது. உதயநிதி அவர்களது இரகசிய அறையை நேரடியாக இரவோடு இரவாக வீட்டிற்குள் புகுந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரைடை நடத்தி பணத்தை கைப்பற்றினால் அப்பொழுதும் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை தான் ஏற்படுத்தும். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் உதயநிதி அவர்களை வைத்துதான் அரசியல் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் என்று நேற்று 75வது ஆண்டு திமுகவின் அறிவு திருவிழாவில் உதயநிதியை பற்றி பெருமையாக பேசினார்கள். வயது வித்தியாசம் பார்க்காமல் உதயநிதியின் காலில் கூட விழுவதற்கு தயாராகிவிட்டார்கள். ஒன்று சொல்ல வேண்டும், அமைச்சர் துரைமுருகன் அவர்களும் சரி, அமைச்சர் KN நேரு அவர்களும் சரி வயதில் எந்த அளவிற்கு மூத்தவர்கள் என்பதை. ஆனால் உதயநிதி அவர்களை அண்ணன் என்று கூறுகிறார்கள். தனது சகோதரன் என்று கூறுவதற்கு கூட அங்கு அவர்களுக்கு இடையூறாக இருப்பதற்கு காரணம் அவர்கள் கலைஞர் குடும்பத்தை சார்ந்தவர்கள். அந்த முதல்வர் இருக்கை, அந்த திமுகவின் தலைவர் இருக்கை என்பது சாமானிய தொண்டனோ நிர்வாகியோ வரக்கூடாது, வரவும் முடியாது. அந்த இடத்தில் கோபாலபுரத்தின் குடும்பத்தில் உள்ளவர்கள் மட்டும்தான் வர முடியும் என்று முத்திரை பதிக்கும் விதமாக நேற்று அறிவு திருவிழாவா அல்லது என்பதை நீங்களே கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். தற்பொழுது பணத்தை கைப்பற்றினால் உதயநிதி அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம், பதவியை பறிக்கலாமா என்பதையும் நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். இன்னும் ஒரு சில நாட்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் முறையிட்டு சரியான ஆதாரத்துடன் வீட்டிற்குள் புகுந்து இரகசிய அறையில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள பணத்தை கைப்பற்றும் பட்சத்தில் அந்த பணத்தை என்ன செய்யலாம், அதே சமயம் உதயநிதி அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள், தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.